ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய் நமதாம் காமதேனிவே. குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். நெட்சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அருமையாக நம்மளுக்கு நிறைய கால்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. அஸ்ட்ராலஜி பார்க்கணும் மேடம் அப்படின்னு நிறைய புக்கிங் கொடுக்கக்கூடிய அமைப்பு. வாஸ்து, எண்கணிதம் நிறைய பார்க்குறாங்க. நியூமரலாஜி இப்போ ரொம்ப பீக்கில் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு, ஏன்னா எலெக்ஷன்லாம் வருது இல்லைங்க, நிறைய நம்ம ஜெயிக்கணும். எப்படி இருக்குது நம்ம தமிழ்நாடு எப்படி இருக்குது, இந்தியாவுடைய நிலவரம், இது மாதிரி கிரக கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலாபலன்னு சொல்கிறோம். ஒரு மாதம் 1.5 மாதம் நகரக்கூடிய கிரகங்கள், வருடக்கோள்களாக பெயரக்கூடிய சனிப்பெயர்ச்சி 6/3 மார்ச் மாதம் சனிப்பெயர்ச்சிக்கான பலாபலன் தனி வீடியோவே நம்ம கொடுத்துருக்கோம். அப்படி நம்மளுடைய இந்த கிரக பெயர்ச்சி நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் கிரகத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுதான் நம்ம ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஆங்கில மாதம் மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா பங்குனியும் மாசி மாதத்துடைய 17ஆம் தேதியிலேருந்து வரக்கூடிய இந்த மாசி மகம் ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். இந்த மாசி மகம் நீர்நிலையில் ஸ்தானம் பண்ணுறது, பாவங்கள் கர்ம வினையை போக்கக்கூடியது. சிவனடியார்கள் சாதுக்கள்லாம் ரொம்ப விசேஷமாக கும்பமேளாவுக்கெல்லாம் வருவாங்க. கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அந்த பண்டிகை விசேஷம்னு சொல்லலாம். அற்புதமான விஷயங்கள். வாஸ்து நாள் வருதுங்க, மகளிர் தினம் வருதுங்க, மார்ச் 8. பெண்களுக்கெல்லாம் ஒரு மதிப்பளிக்கும் விதத்தில் பெண்மையை போற்றுவோம். பாரதியார் பாடினதெல்லாம் நிறைய மங்கையரார் பிறப்பது மாத்தவம் கடக்கணும். அப்படி விசேஷமான இந்த மார்ச் 8ஆம் தேதி வரக்கூடிய மகளிர் தினம். காரடையான் நோன்பு. கணவனுக்கு நல்ல ஆயுள் ஆரோக்கியம், மாங்கல்ய பாக்கியம் நல்லா இருக்கணும், மாங்கல்யம் பலமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக காரடையான் நோன்பு வருது. அது 14ஆம் தேதி வரக்கூடிய அமைப்பு. 19ஆம் தேதி உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெலுங்கு வருட பிறப்பு, இந்த யுகாதி பண்டிகைம்பாங்க. அவங்களுக்கு விசேஷமாக வியாழக்கிழமை வருது, பங்குனி 5ஆம் தேதிங்க. அதே போல் கிரகங்களுடைய அமைப்புன்னு பார்த்தா மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது. கால சர்ப தோஷங்க. இந்த மாதம் மார்ச் மாதம் பிறந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கால சர்ப தோஷத்தோடு பிறக்கும். அதாவது கிரகங்கள் ஒரு பக்கமாக இருந்து இந்த பக்கம் கிரகமே இருக்காது. ராகு கேது அடைவுக்குள்ளே இருக்கிறதுன்னு அர்த்தம். அதே போல் 4 கிரகங்கள் சேர்க்கை கும்பத்தில் இருக்குது. சூரியன், சனி, சுக்கிரன் இதெல்லாம் உங்களுக்கு மீனத்தில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம். இனி நம்ம மேஷம் முதல் மீனம் வரை பரிகாரத்துடன் மார்ச் மாதத்துடைய பலாபலனை பார்ப்போம். மேசராசி நேயர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் உங்களுக்கு பல விஷயங்கள் போராடிட்டு இருக்கிற விஷயமெல்லாம் ஜெயிக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம் வருதுங்க, +2 10th எல்லாம் இப்போ உங்களுக்கு எக்ஸாம் பீரியடு. படிக்கக்கூடிய மாணவர்களாக உற்சாகமாக படிக்கணும். ஏன்னா 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் சனி இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தாதுங்க, பயப்படாதீங்க. ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கம். நீங்கள் நல்லா கவனமாக படிங்க, நல்ல தூக்கத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு படிங்க, நல்ல மார்க் வாங்குவீங்க. ஏன்னா குரு முயற்சிங்கிற ஸ்தானத்தில் மிதுனத்தில் இருக்கார். உங்களுடைய எந்த முயற்சியுமே சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பில் குரு உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறார் அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் பாவகத்தில் பார்த்திங்கன்னா 4 கிரகங்கள் இருக்குதுங்க. இது என்னென்னா சில யோகத்தை கொடுக்கும் மார்ச் மாதம். நீங்கள் பாருங்களேன், அருமையான ராகு இருந்தாலும் ஒரு சின்ன அலசல் கொடுத்தாலும் உங்களுக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க, வியாபாரத்துறையில் இருக்காங்க, தொழிலதிபர்கள், ஒரு விபரீதமான ஒரு விஷயங்கள் மார்ச் மாதம் நடக்கும். எதிர்பார்த்துட்ருக்க காரியம் சக்ஸஸ் ஆகும். திருமணம் ஆகாதவங்களுக்கு கைகூடக்கூடிய அமைப்பு உண்டு. மாசி மாதமெல்லாம் உங்களுக்கு ஏதாவது கெட்டி மேளம் நல்ல விஷயங்கள் நடக்கும். வீடு, வண்டி, வாகனம் ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க. மேஷம் எல்லாமே மேஷத்துக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. ஏன்னா லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் 4 கிரகம் நான் தரேன் நீ தரேன் போட்டி போட்டுட்டு சின்ன சின்ன மிஸ்டேக்குனா ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். மருத்துவ செலவு ஏதாவது கொடுக்கும், வயிறு உபாதைகள் ஏதாவது கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஆங்கில மாதம் 2 மாதத்தோட கனெக்டிவிட்டி வருது. அப்போ சுக்கிரன் 12க்கு வந்துடுவார், சூரியன் வந்துடுவார். அப்போ மனைவினால் ஒரு யோகம், மனைவிக்கு வேலை கிடைக்கிறது. எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க ஜாபே கிடைக்கிறாங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணி சலிச்சு போயிட்டாங்க. கம்பெனியாக ஏறி எனக்கு எப்படி ஆச்சுன்னா கால் வலி தான் மிச்சதுங்கிறாங்க. ஏன்னா 7.5 சனி, பயம், பல விஷயம், போராட்டம்.
அது உங்களுக்கெல்லாம் வேலை இல்லாதவங்களுக்கு, உத்தியோகம் இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் முயற்சி பண்ணுங்கள், கிடைக்கும். நல்ல ஒரு சக்ஸஸான நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அந்த அளவுக்கு கொடுக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். விவசாய நிலம், பூமி வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் யோகமான மாதங்க. கண்டிப்பாக நல்ல விளைச்சல் உண்டு. எதிர்பார்த்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் 70% மேலே ஒரு லாபத்தை தருங்க. சினிமா துறை, கலைத்துறை, வெளிநாடு போவீங்க. 11ஆம் இடத்துல இருக்குல்ல, கும்பத்தில் இருக்கிற ராகு, அப்படியே வெளிநாடு. ஒரு சின்ன சின்ன செலவுகள் வரும். சுப செலவு வரலாம், அல்லது ஒரு நகை எடுக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் மேஷத்துக்கு வரும். பயப்பட வேண்டாம், நல்ல மாதமாக இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இந்த ஆங்கில மாதம் மார்ச் உங்களுக்கு சில விஷயங்களை கொடுத்துட்டு போக காத்துக்கிட்டு இருக்கு கிரகங்கள். அது என்ன கோச்சார கிரகங்கள் இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் கிரக நிலை, சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. தசாபதி பார்த்துக்கோங்க. ஏன்னா டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது, கேட்டுக்கோங்க. நிறைய அந்த மேஷம் கண்டிப்பாக ஜாதகம் பார்த்துக்கணுமே. அப்போ ஒவ்வொரு மாதமும் நமக்கு அந்த கிரகங்களுடைய விஷயங்கள் கோச்சாரமாக சில அற்புதமான மாற்றத்தை, ஏற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு லாபம் தான் சொல்கிறேன், நஷ்டங்கிறது ரொம்ப இல்லை. ஆனால் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும். சின்ன சின்ன பிரச்சனைகள் போகும். குலதெய்வம், அதே மாதிரி பூர்வீக சொத்தில், வில்லங்க சொத்து, இதில் எல்லாம் பிரச்சனை வரும். அதெல்லாம் சரி பண்ணிக்கணும். நீங்கள் இப்பயே பண்ணிக்கங்க. ஏன்னா சனிப்பெயர்ச்சி வாக்கியப்படி வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் வேகம் அதிகமாக இருக்கலாம். அதனால் உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் நல்லா போய் சேவிச்சிட்டு வரக்கூடிய அமைப்பு. ஏன்னா பஞ்சபூத தத்துவத்தில் ஆகாய மார்க்கமாக இருக்கக்கூடிய தில்லை நடராஜ பெருமாள் சிதம்பரம் போயிட்டு வந்துருங்க. திங்கக்கிழமை அல்லது சனிக்கிழமை போய் ஒரு விசிட் பண்ணிட்டு வந்துருங்க. அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலை வழிபாடுன்னும் போது கால பைரவர் வழிபாடு எடுங்க. செவ்வரளி 5 தீபம் போடுங்க, சிறப்பாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை செஞ்சுட்டே வாங்க, அற்புதமான மாதமாக இருக்கும். வாழ்க வளமுடன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.